ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வஞ்சனை மீன் வாங்கிட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது வஞ்சனை மீன் ஒரே மீன், நல்ல பெரிய மீனாக இருந்தது. இது நான் கட் பண்ணி துண்டு துண்டாக போட்டு வந்துடுறேன். அதுவும் மீன் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஸ்லைஸாக போட்டுப்போம். நல்லா நீங்கள் மெல்லிஸாக நிறையவே போடலாம். மெல்லிஸாக போட்டாலும் நீங்கள் போடும்போது கொஞ்சம் கிராஸாக போடுங்க. அப்போ தான் பெரிய பெரிய துண்டாக வரும். கிராஸாக போட்டு இதை இந்த மாதிரி நல்லா நேராக போடாமல் இந்த மாதிரி கிராஸாக நம்ம போடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல துண்டு பெரிய பெரிய துண்டாக வரும். நீங்கள் நேராக போட்டிங்கன்னா சின்ன சின்னதாக வரும். இப்போ இதை மீன் கழுவும்போதே பைரவன் பக்கத்துலேயே நிற்கிறான். பைரவன் பக்கத்துலேயே நிற்பான். எப்போ பார்த்தாலும் மீன் வாங்கிட்டோம்னாவே அவன் பக்கத்துலேயே இருக்கான். மீன் ஃப்ரை தான் அவனுக்கு பிடிக்கும். இப்போ இதை நல்லா துண்டு போட்டு நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதில் முள் அதிகமாக இருக்காது. குழந்தைங்கள்லாம் நல்லா கொடுக்கலாம். நம்ம நடுப்பில் உள்ள ஒரே முள் தான் இருக்கும். இதில் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த மீன் ரொம்ப முள் இல்லாத மீனுங்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சதையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் துண்டு போட்டு இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடும். நல்லா உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி நல்லா கழுவி அந்த துண்டுலேயே லைட்டாக போட்டு உப்பு போட்டு தேய்ச்சி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இதில் மசாலாவெல்லாம் போய் பிசைஞ்சிப்போம். ஃபஸ்ட்டு உப்பை போட்டு நான் கலந்து வச்சிடுறேன். கலந்து வச்சுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது ரெண்டையும் தனியாக வச்சுக்கிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துப்போம். நல்லா அந்த மீனில் தடவுற அளவுக்கு நம்ம கலந்துக்கணும். இது ரொம்ப சிம்பிளாக தான், வேறு இது நான் எதுவுமே இல்லை. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மீன் இந்த மாதிரி நீங்கள் வறுத்தாவே. இது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம். தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு மீனில் எல்லாத்தையும் படுற மாரி நல்லா பெரட்டி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன். அதுக்கு பிறகு எடுத்துகிட்டு தோசை கல்லில் நல்ல எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு இந்த மாதிரி எட்டை அப்படி போட்டுடுவோம். நல்லா ஒரு பக்கம் ஃப்ரை ஆன பிறகு நம்ம எடுத்துக்கலாம். மீதி உள்ள மீனும் இருக்கேன்ட்ட இதை எடுத்துகிட்டு அதை நான் போட்டுக்கிறேன். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கடையில் நம்ம வாங்கினா ஒரு துண்டு 250 ரூபா 300 சொல்கிறாங்க. இப்போ இதை பெரட்டி போட்டுரும். நல்லா அடிப்பகுதி நல்லா வெந்து வரணும். இப்போ இதை போட்டுட்டு மறுபடியும் 2 தடவை பெரட்டி போடும். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் இது நல்லா கலர் மாறி வரும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீன் ஃப்ரைலாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எடுத்து எல்லாத்துக்கும் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். மீன் நல்லா விலை அதிகம்தான், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முள் இருக்காது. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.